தலைப்பு: குரு தட்சிணாமூர்த்தியின் தெய்வீக கதை. இந்தியாவின் அமைதியான மற்றும் மந்தமான இடங்களில் கோவில்கள் தெய்வீக அறிவுக்கு கதவுகளைத் திறக்கின்றன. அங்கு மிக மதிப்புமிக்க ஒருவராக தட்சிணாமூர்த்தி திகழ்கிறார். தெய்வீக ஞானத்தின் பிரதிநிதி மற்றும் உலகளாவிய குறி என போற்றப்படும் தட்சிணாமூர்த்தி, யோகா மற்றும் தியானத்தின் கடவுளாக அநேக மக்களின் இதயத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். தெய்வீக ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் தெற்கு நோக்கி அமர்ந்த வடிவமாக நாமறிந்தவர். கோவில்களில் 4 கரங்களுடன் வணங்கப்படுகிறார். ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து முனிவர்களை ஆசீர்வதிக்கிறார் என கூறப்படும் இவர் யோக நிலைமைக்குள் தியானம் செய்கிறார். வீணாதார தட்சிணாமூர்த்தி, ரிஷபருட தட்சிணாமூர்த்தி போன்ற பல வடிவங்களில் கோவில்களில் காணப்படுகிறார். தெய்வீக பங்கு: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அவனது புனித கோவில்களில் சிறப்பாக வழிபடப்படுகிறார். அன்றைய நாள் கொண்டைக்கடலை, பழைய பிரசாதம் கொண்டு பஜனை செய்யப்படுகிறது. இந்த நாளில் அவரை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் அனைத்து விதமான வளமும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பெருமை மிக்க கோவில்கள்: தட்சிணாமூர்த்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில புகழ்பெற்ற கோவில்கள்: மகாகாலேஸ்வரர் கோவில், உஜ்ஜயினி. இங்கு தட்சிணாமூர்த்தியின் தெய்வீக மேன்மை உணரப்படுகிறது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவில், மலப்புரம், கேரளா. இந்த கோவில் ஆன்மீக கல்வியின் மையமாக திகழ்கிறது. எட்டுமானூர் மகாதேவர் கோவில், கேரளா. இங்கு சிவலிங்கத்தை தட்சிணாமூர்த்தியாக வழிபடுகிறார்கள். ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி திருக்கோவில், கும்பகோணம். இந்த கோவில் புனித ஊழியங்களுடன் பரவலாக வணங்கப்படுகிறது. வெள்ளவேயில் தட்சிணாமூர்த்தி கோவில், கேரளா. ஆலப்புழா மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த கோவில்கள் தவிர தட்சிணாமூர்த்தியின் தெய்வீக பாசத்தை வெளிநாடுகளில் உள்ள கோவில்களிலும் காணலாம், குறிப்பாக மொரீஷியஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில். கடைசி வார்த்தை: தட்சிணாமூர்த்தி நம்முடைய நிலைத்த குருவாக நிலவிற் சொற்கள் இல்லாத ஞானத்தை வழங்குகிறார். கோவில்களில் பக்தர்களின் இதயங்களில் அவர் தெய்வீக அறிவுக்கும் ஆன்மீக ஒளிக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார். தட்சிணாமூர்த்தியின் கதை உலகெங்கும் தேவைப்படும் ஆன்மீகம் மற்றும் ஞானத்தை அளிக்கின்றது. இந்த தெய்வீக குருவின் கதை ஒவ்வொரு குருவும் தெய்வீக அறிவின் பாசத்தை வழங்குவதைப் போல நம்மை மானுட வாழ்க்கையின் சோதனைகளை வென்று அறிவுக்கான பாதையில் நடத்துகிறது.